சார் நம்ம முன்னாடியே ஒரு செய்தி பார்த்தோம். அதாவது இந்த தேர்தல்ல மு.க. ஸ்டாலின் அவர்கள தான் திமுகவின் முகமா கொண்டு போய் பிரச்சாரம் பண்றதா இருக்கு. உதயநிதி அவர்களோட முகத்த நம்ம கொண்டு போனோம்னா, அது எடுபடாது. அது வந்து தோல்விக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேனா நிறுவனம் சொன்னதா நம்ம செய்தியில பார்த்தோம். கரெக்ட். ஆனா அவங்க இப்ப வந்துட்டு உதயநிதி அவர்கள முன்னிறுத்தினாங்கன்னா, அது என்ன சார் எடுபடுமா? பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடணும். தேர்தலின் முகம் மு.க. ஸ்டாலின் தான். அதில் ஒன்றும் சேஞ்ச் இல்லை. அந்த முகமாக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் தானே இந்த கோரிக்கையெல்லாம் வைக்கிறாரு. ஒரு அப்பாவா அவர் என்ன நினைக்கிறாருன்னா, கட்சிக்காரங்க மத்தியில் உதயநிதியை பாப்புலரைஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இப்போ நார்மலான கட்சிக்காரங்கன்னா போய் ஒரு வாய்ப்பு கிடைச்ச உடனே இப்போ ஒரு ஸ்ரீகாந்தி ராமதாஸை எடுத்துக்கங்க. ஐயா கூப்பிட்டு ஒரு பதவி கொடுக்குறாரு. கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்தி ரெகுலராக கட்சி நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு இருக்காங்களா, அறிவிப்புகள் வந்துட்டு இருக்கா, இங்கே போகிறாங்க அங்கே போகிறாங்க, இந்த கூட்டம் நடத்துகிறாங்கன்னு ஏதாவது ஒரு அறிவிப்பு வந்துட்டு இருக்கு. அன்புமணி அவர்களே சொல்லவே வேண்டாம். உங்கள் பையன் ஏதாவது அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாரா? திருநெல்வேலியில் கூட்டம்னா என்ன பண்ணுறாரு? மதுரையிலையோ தூத்துக்குடியிலையோ போய் ஃப்ளைட்டில் இறங்குறாரு. அங்கேருந்து நேராக காரில் ஏறி தங்குற இந்த நட்சத்திர விடுதிக்கு போகிறாரு. 5 விசிட்டருக்கு மேலே பார்க்க மாட்டேன்றாரு. நம்ம